அனைவருக்கும் வணக்கம். டிஎன்எஸ்டிசி அரசு வேலைவாய்ப்பு பற்றின அப்டேட்டுகளை தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் ரொம்ப நாளுக்கு பிறகு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு எல்லாருமே காத்துட்ருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, டிஎன்எஸ்டிசி அதாவது டிசிசி மெத்தட் படி எல்லா ப்ராசஸுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னாக்கா, எப்போ அப்பாயின்மெண்ட் வரும் அப்படின்ற எதிர்பார்ப்போடு தான் எல்லாருமே காத்துட்ருக்காங்க. ஆனால் இது ரொம்ப நாளாக டிலே ஆகிட்டுருக்கு. என்ன ரீசன் அப்படின்ட்டு யாருக்குமே தெரியல. அதே மாதிரி கேஸ் ஒன்று இருந்துச்சு, அந்த அப்டேட்டும் நம்ம ஆல்ரெடி வீடியோஸில் சொல்லியிருக்கோம். கேஸும் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அதன் பிறகு ரிசல்ட் விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு மேலே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இதுவரை ரிசல்ட் வரல. இது டிஎன்எஸ்டிசிக்கான இந்த டிசிசி மெத்தட் படி போஸ்டிங்க்கான அப்டேட்டு. இது மட்டும் இல்லாமல் ஏன் நமக்கு இந்த கேள்வி ஏன் டிலே ஆகுது, ஏன் இன்னும் போஸ்டிங் போடாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவில் ரீசன்ஸ் எதுவுமே இல்லை. ஆனால் டிலே ஆகுது. இது தேர்வர்கள் மத்தியில் இந்த போஸ்டிங்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்துது. ஏன் இப்படி பண்ணுறாங்க இதுக்கான அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை ஏற்படுத்தியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த கிராம உதவியாளர்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரியான போஸ்டிங்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் அதுக்கான ப்ரொசீஜரும் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி 2-3 போஸ்டிங்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. அகைன் ப்ராசஸும் ஸ்டார்ட் பண்ணி ஃபர்தராக பாதியிலே நிறுத்தியிருக்காங்க. இந்த மாதிரியான தொடர்ந்து இந்த போஸ்டிங் போகிறதுல நிறைய சிக்கல்கள் இருக்குது. ஸோ அது இப்போ டிஎன்எஸ்டிசிக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி சிக்கல் எதுவும் இல்லை. ப்ராசஸே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரிசல்ட் மட்டும்தான் வெளியிடணும், அப்பாயின்மெண்ட் மட்டும் தான் கொடுக்கணும். இந்த நிலையில் இப்படி டிலே பண்ணுறது தேர்வர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இந்த வருத்தங்களோடு எல்லோரும் காத்துட்ருக்காங்க. இதுக்கு கூடவே எங்களுக்கு இந்த தேர்வர்களுக்கு இன்னும் ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி, மன உளைச்சலை ஏற்படுத்துகிற மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எலெக்ஷன் வேறு வரப்போகுது. இதனால் இந்த ரிசல்ட் பாதிக்கப்படுமோ, இந்த போஸ்டிங் இன்னும் டிலே ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலக்கத்திலே ஒரு வருத்தத்திலே இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அரசு தரப்பிலிருந்தும் சரி, இதுவரை இது பற்றின அப்டேட்ஸ் பெரிய அளவில் வரல அப்படின்றது வருத்தத்தை ஏற்படுத்துது. ஸோ என்ன நடக்கும் அப்படின்றது பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் புதிய அப்டேட் மற்றும் புதிய தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திக்கிறேன். நன்றி.